الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அளவில்லா அருளாளனும் இணையில்லா பேரன்பாளனும் ஆகிய அல்லா ஜல்லஷானு தஆலாவின் பெயர் போற்றி இந்த உரையினை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லா ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியை ரொம்ப பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் ஒவ்வொரு இபாதத்துகளை பற்றி பார்த்து வந்தோம். இல்லை, சென்ற வாரம் பேரண்ட்ஸ் டேவாக இருந்ததுனால தாயுடைய மகிமையை பற்றி படித்தோம். ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை விஷயங்களில் இந்த கனவு ரொம்ப முக்கியமானது. இப்போ மற்ற மதங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சடங்குகளை போல ஆக்கி வச்சிருக்கிறாங்க. நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் கனவுக்கு இன்று ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. அது அதை சரியான முறையில் புரியலைன்னா வழிகட்டு போவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன் சொல்றோம்னா, நீங்க குரான்லே ஹதீஸ்லையும் கனவுகளை பற்றிய வருகிற செய்தியை சரியாக புரியாவிட்டால் மிகப்பெரிய ஆபத்து நம்முடைய ஈமானுக்கு இருக்கிறது. மற்ற உலக காரியங்களுக்கெல்லாம் அப்புறம் ஈமானை சாப்பிட்டோம். எது? இந்த கனவு என்ற ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, அது இறைவனோடு தொடர்புள்ள ஒரு விஷயம். சரிங்களா? இறை தொடர்புக்கும் நமக்கும் இருக்குல்ல தொடர்பு, அதுல நாம தொடர்பு கொள்ற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியுது. துவா செய்கிறோம், திக்ரு செய்கிறோம், சில நேரங்கள் பதறி அல்லாட்ட பதறுகிறோம். இதெல்லாம் நமக்கு தெரியுது, நம்ம செய்கிறோம் என்று தெரியுது. அல்லாஹ் நம்மோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடிய செய்திகள் ஏதாவது நமக்கு தெரியுமா? ஒண்ணுமே அப்படி ஒன்றும் உணர்வும் கிடையாது. அப்படி ஒரு வழி இருக்குன்றதே நமக்கு தெரியல. இதை சரியா பயன்படுத்தி இருக்கிறாங்க வழிகட்டவர்கள். குறிப்பா எப்படி பயன்படுத்திருக்காங்கன்னா, எனக்கு கனவுல இது வந்துச்சு, அல்லாஹ் ஒருத்த கனவுல பேசுவான், அவர் கனவுலே தொழுவாரு அப்படிலாம் இருக்காங்க. இங்க உட்காந்துருப்பாரு, ஏங்க தொழுக போலன்னா தொழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்வாரு. எங்கப்பா தொழுதுட்டான்? காபால தொழுதுட்டு இருக்கேன்னுவாரு. ஏன் காபால தொழுதுட்டு இருக்கீங்களா? ஆமா, நெற்றி காபால இருக்குப்பா அப்படின்வாரு. என்ன அப்படின்னீங்கன்னா, உங்களுடைய ஈமான் வேறு எங்களுடைய ஈமான் வேறுன்றாங்க. ஒரே வார்த்தையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா ஈமான் வேறுன்னு அப்ப நமக்கு குழம்பி போயிடுவோம். உண்மை அதுல அவங்க சொல்ற சில நேரம் நடக்கவும் செய்யும். அதான் அதுல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, அவர் ஒரு விஷயம் நமக்கு சொல்லுவாரு, அது நடந்துரும். நடந்துச்சுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈமான் கூடிருமா, அதுல உள்ள பூந்துருவோம். அதனால இந்த கனவை பற்றியான ஒரு தெளிவான வழியை நம்ம படிச்சுக்கிட்டோம்னா நம்ம அதுல இருந்து மீண்டுடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கனவு 3 வகை. சரிங்களா? முதல் அதை ஃபர்ஸ்ட் 2 நம்பிக்கை தான் வச்சிருக்கிறாங்க. மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கனவை பற்றியான நம்பிக்கை 2 தான். ஒன்று என்னன்னா, கனவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது, அதுல நம்ம பார்க்குற கனவுகளுக்கெல்லாம் ஒரு பின் விளைவுகள் இருக்கு அப்படின்னு நம்புகிற ஒரு மக்கள் ஒரு சாரார். எல்லா மதத்திலும் இருக்கிறாங்க. இன்னொரு சாரார் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, கனவு என்பது ஒரு பிரம்மை, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லை, அது ஒரு பின் விளைவுலாம் ஏற்படுத்தாது. நீ எதை நினைச்சிட்டு படுத்திருந்தியா அதான் உனக்கு வந்துச்சு, அதுக்கு போய் ஏண்டா போட்டு பெருசு பாடத்துட்டு தூக்கி போட்டு போயிட்டாரா அப்படின்ற ஒரு குறிப்பு. இந்த 2 கனவுல 2யுமே இஸ்லாம் ஏத்துக்கல. சரிங்களா? கனவுல நடந்தது எல்லாத்தையுமே ஏத்துக்குங்க அப்படின்னும் இல்லை, கனவு எல்லாமே பிரம்மைன்றும் இல்லை, 2ம் இல்லை, 2க்கும் நடுவுல நிக்குது. கனவு என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்கன்னா, ருஇயத்து ஸாலிஹா. ருஇயா தான் கனவுக்கு அரபில ருஇயான்னு சொல்றாங்கல்ல, ரே அலிஃப் யா, ருஇயா. இந்த ருஇயா என்பது கனவு. ருஇயத்து ஸாலிஹாத், ஸாலிஹத்து நல்ல கனவு மினல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து வருவது ஃபர்ஸ்ட். சரிங்க? நல்ல கனவு யார்கிட்ட இருந்து வருதான்? மினல்லாஹ், அல்லாஹ்ட்ட இருந்து. ருஇயத்து ஸவி, கெட்ட கனவு
மினஷ் ஷைத்தான், ஷைத்தாண்டமிருந்து வருது. வருஇயத்து நஃப்ஸி, அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய ஆள் மனதிலிருந்து வருகிற கனவு, அதுவும் ரசூல்லா சொல்றாங்க. 3 கனவுன்னு சொல்றாங்க ரசூல்லா. சரிங்களா? 3 கனவு. 3 கனவுல முதல் வகை எதுல இருந்து, யார்கிட்ட இருந்து வருது? அல்லாஹ்ட்ட இருந்து வருது. 2வது கனவு யார்கிட்ட இருந்து வருது? ஷைத்தான். 3வது கனவு நம்மகிட்ட இருந்தே வருது. இப்ப அல்லாஹ்ட்ட இருந்து வருகிற செய்திக்கு பவர் இருக்கா இல்லையா? ஷைத்தான்ட்ட இருந்து வருகிற செய்திக்கு பவர் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. அதுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம உள்ளத்துக்குள்ள இருந்து வருது, அதுக்கும் பிரச்சனை இருக்கா? இருக்கு. இப்ப 3 வகைக்குள்ள நம்ம மாட்டி இருக்கிறோம். எல்லா மனிதர்களும் மாட்டி இருக்கிறார்கள். இதுல யாரும் விதிவிலக்கு கிடையாது. இதுல முதல் வகைக்கு என்ன அப்படி இன்னி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாகவே சொன்னார்கள். கானத் பனு இஸ்ராயில், பனு இஸ்ராயில் அதாவது யூதர்கள், கிறிஸ்துவர்கள் எல்லாரும் உள்ளடக்கிய ஒரு சமூகம். பனு இஸ்ராயல்கள் அவர்களுடைய நபிமார்கள் அவர்களை வழி நடத்தி சென்றார்கள். சரிங்களா? அவங்களுக்கு ஆட்சியாளராக யார் இருந்தா? நபிமார்கள் இருந்தார்கள். அவங்க ஹலக்க நபியின், ஒரு நபி மௌத்தா போனா ஹலஃபஹு நபியின், இன்னொரு நபி அந்த இடத்துக்கு வந்துருவாரு. அப்ப ஆல்ரெடி அவங்க நபி இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள்ட்ட நபி இல்லாத காலமே இல்லை, கொஞ்ச காலம் கூட இருந்ததில்லை. இப்ப நமக்கு ஒரு கேட்போம்ல, ஒரு ஆட்சி நிர்வாகம் ஒருத்தர் இல்லாட்டின்னு ஒருத்தர் அப்படின்னு கூட இல்லை. அவர் நபி இருந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு நபி வந்துருவாரு. ஒரு நபி இருக்கும்போது ஜெயிச்சாங்க தாலூத்த, உடனே தாவூத் நபி ஆயிட்டார். இப்படி எல்லா காலங்களிலும் நபியை கொண்டிருந்த ஒரு சமூகம் பனு இஸ்ராயல் சமூகம். அந்த சமூகத்துக்கு பின் சொல்லிட்டு ரசூலா சொன்னாங்க, வலா நபிய மிம்பாதி, எனக்கு பின்னால் எந்த நபியும் கிடையாது. எனக்கு பின்னால் அந்த மாதிரி உங்களை வழி நடத்த இன்னொரு நபி வருவாங்கலாம் நீங்க நினைச்சிடாதீங்க. எனக்கு பின்னால் எந்த நபியும் கிடையாது. அதிகமான இருப்பார்கள், அவர்கள்லாம் வழி நடத்தி போவார்கள் அப்படின்றாங்க. சொன்ன உடனே சஹாபாக்களுக்கு பயங்கர அதிர்ச்சி. முடியப்பது என் நபித்துவம் முடிஞ்சிச்சுன்னா என்ன முடிஞ்சிடும்? அல்லாஹ்ட்ட இருந்து வருகிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் திருத்துகிற பணி முடிஞ்சு போயிடும். அப்புறம் யார் சொல்வது, யார் கேட்பா? இந்த மாதிரிதான் 2 தான், கடைசி வரைக்கும் 2 ஆகலாம் 3 ஆகலாம் போயிட்டே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா அவங்க யார் யார் அதிகாரத்தை கையில் எடுக்கிறார்களோ அவர்களுடைய பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்கும். அப்ப என்ன செய்வது என்று சூசராய்த்த கேட்டோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், என்றாலும் வலாக்கின் முபஷ்ஷிராத்துகள் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னாங்க. அது என்ன முபஷ்ஷிராத்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க சஹாபாக்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அர்ருஇய்யத்து ஸாலிஹத்து மினல் முஃமினி, ஒரு முஃமினான மனிதன் காணுகிற நல்ல கனவு நபித்துவத்தில் 45 ஒரு பாகம் அப்படின்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல 46 ஒரு பங்குன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல 70 ஒரு பங்குன்னாங்க. 70 ஒரு பங்கு நபிமார்கள் கண்ட கனவின் நுபுவத்து, 46 ஒரு பகுதி நபிமார்கள் கண்ட கனவுல நுபுவத்து, அல்லாஹ்ட்ட இருந்து வந்த செய்தியில ஒரு பகுதி, ஒரு வகை. 45 ஒரு பங்கு நபித்துவம், நபித்துவத்திலிருந்து வந்த அல்லாஹ்ட்ட இருந்து நபிமார்களுக்கு வந்த செய்திகளில் ஒரு பங்காக நல்ல மூமின்களுக்கான கனவு இருக்குன்னு சொல்லிட்டாங்களா ரசூலா? இப்ப மூமின்கள் காணுகிற கனவுக்கும் மார்க்கத்துக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? பெரிய கனவு இருக்குல்ல, தொடர்பு எதோட இருக்கு? அல்லாஹ்வோட தானே மார்க்கம். அல்லாஹ்வே சொல்றான், நான் ரசூலாவே சொல்றாங்க இருக்குப்பா உனக்கு வரும் அப்படின்றாங்க. இப்ப நான் படுத்துட்டு ஒரு கனவு வாங்குறேன், அது அல்லாஹ்விடமிருந்து நல்ல கனவு, மகிழ்ச்சி தருது. அந்த கனவு அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று நான் எப்படி ஊர்ஜித பண்ணுவது? யாரை வச்சு ஊர்ஜித பண்ணுவீங்க? அதுக்கு ஏதாவது ஜோஷ் இருக்கா நம்மகிட்ட மார்க்கத்துக்குள்ள? அப்படிதான் உருவாயிருக்கு. நீங்க எல்லா இதுகளுக்கு பின்னால நீங்க ஒருத்தன் அப்படியே கேட்டுட்டான். இந்த ஒரு பிரைஸ் சேனல் ஒரு சேனல் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு சேனல் இருக்கு.
சரிங்களா? அதில் வந்து 7 to 9 வரைக்கும் 7 to 7:30 நினைக்கிறேன், சரியா டைமில் அப்போ பார்த்து அதில் கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. முஸ்லீம் தான் ஒரு அஜித் உட்காந்துட்டு அவர்கிட்ட கேட்டார் ஒரு ஆள், நான் நேற்று ஒரு கனவு கண்டேன், தஸ்பீ நபில் தொழுவதாக, அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டார். நீங்கள் தஸ்பீ நபி தொழுங்கன்ட்டாரு. சரிங்களா? இது அவர் பதில் சொல்லிவிட்டாரு. அதே ஆள் இன்னொரு கேள்வி கேட்டான், நான் வந்து ஃபஜ்ர 4 ரக்காத்தா தொழுவதா கனவு கண்டேன், என்ன செய்தி அப்படின்னா. அவருக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியாதுல்ல. அவருக்கு என்ன சொல்றாருன்னா, நீ பக்கத்தில் உள்ள இமாம்கிட்ட, பள்ளியாசு இமாம்கிட்ட போய் பேசிக்கிட்டார். அவர் அங்கே டிவியில் உட்காந்துட்டே பேச்சு வரும்ல, பாவம் பக்கத்தில் உள்ள பள்ளி இமாம் என்ன செய்வார், மாட்டிக்கிட்டாரு. ஏன்னா ஒன்று நமக்கு உள்ளதுல இந்த மாதிரி வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம், எக்ஸ்ட்ரா வருது. இப்போ எனக்கு நீங்கள் போனீங்கன்னா நிறைய பார்த்துக்கலாம், டேய் மகனே எனக்கு வந்து ஆபத்து வந்துகிட்டு இருக்கு, அதை தடுக்கணும்டா, நல்ல கருங்கடாய வாங்கி அவுளியாவுக்கு வெட்ட சொல்லி எனக்கு கனவு வந்துகிட்டே இருக்கு, பண்ணிருன்றாரு. நம்ம ஆளுக்கு அப்படி லைட்டா கீழே அப்படி விழுந்து ஒரு சின்ன காயம் பட்டுருந்துன்னு வைங்க, ஃபர்ஸ்ட் ரெடியா இருங்கடா. ரெடியா இருக்குமா இல்லையா? ஏன்னா அது அறிகுறி, எனக்கு பெரிய ஆபத்து வந்துகிட்டு இருக்கு, கடா வெட்டிடு அப்படின்றாரு. அவர் போனா போயிட்டு தள்ளிக்கிட்டே போறாரு. ஆனாலும் விழுந்து சின்ன கிராக் ஆயிடுச்சு. இப்ப என்ன நடக்கிறது? பயந்து புடி கடாய கொண்டு போய் வெட்டுன்னு வெட்டிடுவாங்க. நடக்குதா? நிறைய இந்த அங்க போய் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்களுடைய இன்னைக்கு கூட குழந்தைய தூக்கிட்டு போறாங்க. பார்த்துட்டு அப்படியே நான் விட்டு பைக்கு கீழே விட்டுருவோம் போல. இவங்க செய்யற நியாயத்துல பச்சை குழந்தைய தூக்கி தர்காக்குள்ள கொண்டு போய் போட. என்னன்னா எல்லாம் இந்த வழியில வந்ததுதான். சரிங்களா? கனவு கண்டேன். என்னப்பா கனவு? இந்த கனவுக்கு என்னப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்டாங்களான்ருவாங்க. அம்மாளுங்களா ஆமல்ல அப்படி. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு கனவு அல்லாஹ் வருகிற கனவு, நல்ல கனவு அல்லாஹ்ட்ட இருந்து வருது. அது நபித்துவத்துல 46லயோ அல்லது 45லயோ அல்லது 70லயோ ஒரு பகுதி. அந்த கனவு வந்து மார்க்கத்தோட சம்பந்தப்படுது. இதை எப்படி கன்ஃபார்ம் பண்றது அது அல்லாஹ்ட்ட இருந்து வந்தது என்பதற்கு? அந்த தொடர்பு நம்மகிட்ட இருக்கா? இல்ல. ஆனா நபிமார்களுக்கு இருந்தது. என்ன இருந்தது? நபிமார்கள்ட்ட 3 வகை, மொத்தம் 4 வகையில அல்லாஹ் பேசுவதாக சொல்லுகிறான். ஒரு வகை என்ன? 42வது, இதை மனப்பாடமா வச்சுங்க. 42வது அத்தியாயத்தினுடைய 51வது வசனம். ஒமா கான லி பஷரின் இல்லா யுகல்லிமுஹுல்லாஹு அல்லாஹ் மின் வராயி ஹிஜாப். அல்லாஹ் திரைக்கு பின்னால் இருந்து நபிமார்களிடத்துல நேரடியா பேசுவான். இதுக்கு பின்னால இருந்து, திரைக்கு பின்னால பார்க்க முடியாது அல்லாஹ். ஒரு வகை. இன்னொன்னு என்ன? அவ் யூஹா இலைய வகையின், வகையை அனுப்பி பேசுவான். சரிங்களா? அல்லது நபி ஒரு மலக்கை அனுப்பி நேரடியா பேசுவான். இந்த 3 வகையிலும் நபிமார்கள்ட்ட அல்லாஹ் பேசுவான். அதுல இப்போ அந்த 3 வகையில் அல்லாது இன்னொன்னு என்னன்னா, நபிமார்கள் காணுகிற கனவு. அந்த கனவை இந்த 3 வழிகளில் அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணி கொள்வார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்ட கனவை அவங்க எடுத்தோன்னே செயல்படுத்த ஆரம்பிச்சாங்களா, அமைதி காத்தாங்களா? ஏன் அமைதி காத்தாங்க? கனவு கண்டிருக்கோம், இது உண்மையா பொய்யா? உண்மையில அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தி என்பதற்கு வேறு சோர்ஸ் அவங்கள்ட்ட இருக்கு. வகி அல்லாஹ் நேரடியா ஜிப்ரீல் அனுப்பலாம், அல்லது நேரடியாக அல்லாஹ் நம்மகிட்ட பேசலாம், அல்லது வகி என்பது மணி ஓசை வழியா ஜிப்ரீல் அவர் சொந்த தோற்றம் இல்லாமல் இன்னொரு வழியா உள்ளத்துக்குள்ள இறங்குவார். அது எந்த வகையில் இறங்குவார் நமக்கெல்லாம் தெரியல, அல்லாஹுல் ஆலம். சரிங்களா? உள்ளத்துல இறங்குவாருன்றான்ல, இறங்கி கன்ஃபார்ம் பண்ணுவார், அம்மா நீங்க கண்ட கனவு சரிதான் அப்படின்னு. நம்ம ஒரு கனவு கண்டுபிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா நமக்கு அந்த சோர்ஸுக்கு அந்த வழியே இல்லை, அடைபட்டு கிடக்கு. சரிங்களா? அப்ப என்னதான் செய்யறது அப்படி என்றால் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், மார்க்கத்தின் பெயராலோ இபாதத்துகளின் பெயராலோ அல்லாஹ்விடமிருந்து நம்மகிட்ட செய்தி வரவே வராது. நீங்க இப்படித்தான் நம்பணும், இது ஹலால் இது ஹராம்
இதை வணங்கணும் இப்படி வணங்கணும் என்று எந்த செய்தியும் நம்மகிட்ட வராது. ஏன்னா அந்த செய்தியை அல்லாஹ் அடைச்சிட்டான். அதுக்கு ஆதாரம் என்ன? 5வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனம், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த நாளில் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன், இஸ்லாத்தை தான் ஏற்றுக்கொண்டு விட்டேன், இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஒப்புக்கொண்டேன், இது இல்லாம வேற ஒண்ணுமே உங்களுக்கு கிடையாதுன்ட்டான். சரிங்களா? இப்ப அரஃபா மைதானத்துல இந்த வசனம் இறங்குது, ரசூலுல்லாஹ்வுடைய ஹஜ்ஜில் முடிஞ்சு போச்சு. அதுக்கு பின்னால சட்டம், அதுக்கு பின்னால புது நம்பிக்கை சம்பந்தமா எது வரல. ஈமானை உறுதிப்படுத்துகிற விதத்துல தான் வந்துச்சு. அதுக்கு பின்னால வந்த வகையெல்லாம் மறுமை ஏற்கனவே எல்லாம் நம்ப வச்சதுதான். வத்தகு யௌமன் லா துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகிற நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு செய்தி தான். மறுமை நாள் என்பதை ஆழமாக முஸ்லிம்கள் நம்பின ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ் பேசுறான். சரிங்களா? இப்ப நமக்கு ரொம்ப கவனமாக புரிந்து கொள்ள வேண்டியது, இபாதத்துகளாகவோ நல்ல 5 விஷயங்கள், கொள்கைகள் சம்பந்தமாக வகி நமக்கு வராது, நமக்கு கனவு வராது. இபாதத்துகள் சம்பந்தமா நமக்கு வகி வராது. ஹலால் சம்பந்தமா வராது, ஹராம் சம்பந்தமாக வராது. அது போக நமக்கு வருங்கால விஷயங்களை, சரிங்களா, சட்டமாக்குகிற செய்திகள் வரவே வராது. சரிங்களா? இப்ப நடக்க போதில் ஒரு சட்டத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அதுவும் நமக்கு வராது. இது எல்லாம் முடிஞ்சு போன விஷயங்கள். இதுல ஒரு ஆள் ஏற்கனவே நம்ம கனவு சொல்ல பார்த்தீங்களா, தஸ்பீ நபீல் என்பது கூட, ஆனால் ஃபஜ்ரை நாளை மாத்த சொல்லி கனவு வருமானா? ஏன் வராதுன்னா அது மார்க்க முடிச்சு வச்சுப்பட்டுருச்சு. ஃபஜ்ருக்கு பின் சுன்னத்து 4 ரக்காத் தொழுகிற மாதிரி கனவு வருமா? ஏன் அப்படி சரிங்களா? அது என்ன, எங்க இருந்து வரும்ன்றத அப்புறம் வராது என்பதை ஆழமா நம்பிக்கொள்ளுங்கள். இந்த 5 வழிகளில் நமக்கு வராது. அப்புறம் என்ன அல்லாஹ் நற்செய்திகள் வரும். நற்செய்தினா செல்வத்தில் நமக்கு கனவு வரும். என்னுடைய வாழ்க்கை தேவைக்காக நான் அந்த கொடுத்துவான். எனக்கு பிள்ளை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா குழந்தை கிடைக்கலான்னு அனுப்பலாம், அல்லது என் வீட்டில் ஒரு நலவு நடக்கலாம் என்ற விஷயங்கள் வரலாம், வரலாம். ஏன்னா இந்த 3க்கும் வழி இருக்கிறது. சரிங்களா? இதுல இந்த கனவு அல்லாமல் நபிமார்கள் அல்லாதவர்களுக்கு நபிமார்கள் காலத்திலேயே கனவு வந்ததாக சொல்லுது. 3 வகையில வருமா? 3 வகையில வந்திருக்கு. ஒன்று யாருக்கு வந்திருக்குன்னா மூசா நபியினுடைய தாயார் வந்திருக்கு. மூசா நபியுடைய தாயார் நபியா? நபி இல்ல. வஹைனா இலா உம்மி மூசா, மூசாவுடைய தாயாருக்கு நம்ம அறிவிச்சு கொடுத்தோம். கனவு தான். அந்த கனவு எப்படி காண்றாங்க? அவங்க குழந்தைய பெற்று ஒட்டிக்குள்ள வச்சு தூக்கி நதியில போற மாதிரி கனவு காண்றாங்க. இது அவங்களுக்கு ஏத்துக்கிற முடியுமா? அல்லாஹ் சொன்னா ஃபஸியா மூசா உம்மி மூசா, மூசாவுடைய தாயார் உள்ள அப்படியே கலங்கி போய் கிடந்தது, பரிதவிச்சுட்டு இருந்துச்சு. அது என்ன செய்வதுன்னு தெரியல. ஆனாலும் அந்த வகையை நம்ம உறுதிப்படுத்தணும்ன்றான்ல, மீண்டும் மீண்டும் காட்டுறான், போற்று நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற. அதோட மட்டும் இல்ல, ஒன்றை திருப்பி கொண்டு வந்து சேர்க்கணும்ன்ற ஒரு செய்தியும் சொல்றான்ல. அது முன்கூட்டியே காட்சியா காட்டுறான்ல. நீங்க அதுதான் திருமறை குர்ஆன்ல வர்றது விட்டாலாச்சாரிய கதை மாதிரி சிலது இருக்கும். ஆனா அதை அல்லாஹ் அப்படியே காட்சி மாதிரி அவங்களுக்கு காட்டி கொடுத்தான். மூசா நபியுடைய தாயாருக்கு கனவு காண்றாங்க. எப்படி உள்ள உழுகுது, தூக்கி போடுறாங்க, பெத்தெடுக்கிறாங்க. எல்லா போலீஸுகளுக்கும் கண்ணில் மண்ணை தூவி குழந்தைய பெட்டிக்குள்ள வச்சு, ஓலை பெட்டிக்குள்ள வச்சு தூக்கி நதியில போடுறாங்க. அது சுத்தி மூசா நபிட்டே தாயார்ட்டே வருது அந்த குழந்தை. இது கனவுல கண்ட காட்சியை பார்த்துட்டு தான் அவங்க தூக்கி போடுறாங்க. அல்லாஹ் தான் சொல்றான், நம்ம மூசா நபியுடைய தாயாரை உறுதிப்படுத்தி வச்சிருந்தோம்,
தூக்கி போடுங்க கொண்டு வந்து சேர்ப்போம்னு சொன்னோம். எந்த தாய் நம்புவா? யார் நம்புவாங்க? அதாவது எதிர் திசையில வந்து சேருமா? தூக்கி போட்டா அந்த பக்கத்துல இருக்கும், நீங்க தூக்கி போடுங்க நாங்க பிடிச்சுக்கிறோம்னா ஓகே. இங்க மேல இருந்து தூக்கி போடுங்க திருப்பி அது மேல வரும்டா. நதி அப்படித்தானே, தூக்கி போடுறது இந்த பக்கம் போகுது, தூக்கி போடுங்க திருப்பி இப்படி கொண்டு வந்து சேர்ப்போம்னா தண்ணி என்ன சுழற்சி எப்படியா வரும்? ஆனா கனவு காண்றாங்க எப்படி வரும்னா இப்படித்தான் வரும். அதனாலதான் காலையில குழந்தைய பெற்று வாத்துல தூக்கி போட்டுட்டு மூசா நபி தன்னுடைய அம்மா தன்னுடைய சகோதரி மகள்கிட்ட சொல்றாங்க, நீ இந்த பெட்டி பின்னாடியே போ, பெட்டி பின்னாடியே போ, நடக்கும், அது எங்க சுத்தி இங்க வருமாங்க என்கிட்ட கொண்டு வந்து சேரு அப்படின்றாங்க. அதை அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், இத மூசா நபிக்கு இது நான் செஞ்ச பெரிய அற்புதம்ன்றான், நினைச்சு பாருன்றான். அப்ப இது இந்த மாதிரி நமக்கு வரும், பளிச்சுன்னு வரும். கல்யாணம் நடக்க போகுதுன்னா எப்படிலாம் நடக்கும் என்று நமக்கு ஒரு ஒரு டெமோ எல்லாம் காட்டலாம். இது ஒரு கனவு தான். சரிங்களா? நம்ம ஒரு சம்பாதிக்கணும், வெளிநாட்டுக்கு போகணும், ஒரு வேலை கிடைக்கும், நம்ம நம்பிட்டு துவா செஞ்சுக்கிட்டே இருக்கோம், கிடைக்கலாம், கிடைச்சுன்னா இப்படிலாம் வாழலாம்ன்ற ஒரு டெமோவா எல்லாம் கனவுல காட்டலாம். கார் வாங்கலாம், ஊருக்கு வரலாம், கண்ணியமா வாழலாம், நம்ம நினைக்கிறது நடந்த மாதிரியான ஒரு செய்தியை எல்லாம் கனவுல காட்டலாம். அப்படி வருமானா வரும், கண்டிப்பா வரும். அல்லாட்ட இருந்து வர்றது இது மகிழ்ச்சி. குழந்தையே இல்லைன்னு தவிக்க, குழந்தை கேட்டு ஒரு குழந்தை அவர் நினைக்கிறாரு எனக்கு ஒரு குழந்தை பிறந்து, அது ஆண் குழந்தையா அல்லது பெண் குழந்தை ஏதோ ஒன்று எதிர்பார்த்து அந்த குழந்தைய நான் இப்படியெல்லாம் வளர்க்கணும், அதோடு நான் இப்படியெல்லாம் பழகணுன்னு ஒருத்தர் கற்பனை ஒன்று பண்ணிட்டு இருந்தாருன்னா ஒருவேளை அல்லாஹ் அப்படியே காட்டி கொடுக்கலாம். அவர் குழந்தை பிறக்கும், அவர் அதோட விளையாடுவார், அது அவர் என்னவாக ஆக்கணும்னு ஆசைப்பட்டார் அது மாதிரி ஆகும். அப்படிலாம் பார்த்து ஒரு பிரம்ம அப்படியே உள்ள பேரானந்தத்தோட எந்திக்கும். அந்த 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 தூக்கு முடிஞ்சு எந்திக்கிற போதே அந்த முகத்துல தெரியும், தூங்கி எந்திக்கிறாரா சிரிச்சுக்கிட்டு எந்திக்கிறாரான்னு தெரியாது. அந்த அந்த பேரானந்தத்தோட வரும். அதானே? அப்படி இருக்கு. அப்படி கனவு வருமானா வரும். அல்லாஹ் சொல்றான். அப்படி வந்துச்சு மூசா நபியுடைய தாயாருக்கு. காலையில அப்படி குழந்தைய பெத்த எடுத்து இது தூக்கி தூக்கி போட்டுட்டு அமைதியாத்தானே உட்காந்துருந்தாங்க. உட்காந்துருந்தாங்கல்ல, என்ன வரும் வரும் எப்போ வரும், கொஞ்சம் லேட் ஆகுது. அப்படி சுற்றி வந்துச்சு. ஃபிரௌன்கிட்ட போய் அங்கே அவன் பார்த்து, ஆசியாமையார் பார்த்து, அப்புறம் தூக்கி பால் குடி, மற்றவங்களெல்லாம் பால் குடிக்க விடாம தடுத்து, கடைசியில் மூசா நபியுடைய தூக்கிட்டு வந்து தாயாட்ட கொடுத்தோன்னே கப்புக்குன்னு ஆல் செட் ஆயிட்டாரு. அது ஏன்னா அதுதான். அதனாலதான் இதயத்தை அல்லாஹ் சொல்றான். மூசா நபியுடைய தாயாருடைய இதயம் மட்டும் படபடத்துக்கிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் அமைதியா இருக்கு, அது மட்டும் படபடத்துச்சு. ஏன்னா தாய் இன்னைக்கு வந்திருக்கிறது, தாயோடைய இதய துடிப்பை கேட்டுக்கிட்டே இருக்க குழந்தைகள் தானே. அதை இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, சிங்கப்பூர்ல குழந்தை பிரசவத்துல இறந்து போச்சு அந்த அம்மா. நம்ம உறுப்பு தானம் பண்ணியிருக்கும் போல அந்த இதயத்தை எடுத்து ஒரு ஆணுக்கு வச்சுட்டாங்க, மாற்று சிகிச்சை. இந்த குழந்தைய கொடுக்குறாங்க, யார்ட்டையுமே நிக்க மாட்டுது, கதுறது, துடிக்குது. கடைசியில அந்த தாயாரோட இதயம் உள்ளவர்கிட்ட போய் கொடுக்குறாங்க. அது அப்படியே முகத்தை பார்க்குது, சிரிக்குது, விளையாடுது, சட்னு செட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த இதய துடிப்பு, அது அவரை வாங்கினோடனே அந்த துடிப்பு அப்படியே கேடுச்சு. அதான் முன்பு தாயாருடைய அல்லாஹ் சொல்ற குரான்ல, மூசா நபியோட தாயார் இதயம் தான் படபடத்துக்கிட்டு இருந்துச்சு, அது படபடத்துக்கிட்டு இருந்துச்சு, அது வருமா வராதுன்னு. ஆனா மற்றதெல்லாம் அமைதியா இருந்திருக்கு. ஏன்னா அல்லாஹ் இருக்கிற டெமோ காட்டிட்டான், இப்படி வரும் காட்டியிருக்கானா. இது ஒன்னா காட்டுறாங்க. இது மார்க்கத்தோட சம்பந்தப்பட்டதா இல்ல உலகத்தோட சம்பந்தப்பட்டதா? உலகத்தோட சம்பந்தப்பட்டது. சரிங்களா? மூசா நபி பறக்கிறது மார்க்கத்தோட சம்பந்தப்பட்டதா? அழிக்கிறதுக்குன்னா அவன் வேற இவங்க வேற காரணம் சொல்றாங்க, நடந்த காரணம் வேற. பனு இஸ்ராயல்கள்லாம் ஆண் பிள்ளைகள் பெருத்தால் கிளர்ச்சி பண்ணி ஆட்சியை கொடுத்துருவாங்க. அதுக்கு தான் அவன் தடுத்தான். இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, சூனியக்காரன் சொன்னா, அப்படி சொன்னா, சோசியக்காரன் சொன்னான்னு கிளப்பி விட்டாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்போ இயல்பாக ஏன் முஸ்லீம்களை இந்தியாவில் அப்போ இன்னைக்கு பிரதமர் பேசுறாரு, நிறைய பிள்ளைகளை பெறுகிறாரு அப்படின்னு ஏன் பேசுறாரு? அவர் அப்படி பேசுறதுக்கு அவருக்கு என்ன காரணம்? நிறைய முஸ்லீம்கள் பெருத்துட்டாங்கன்னா நம்ம ஆட்சி போயிடும், அவங்க விரும்புகிற ஆட்சியை கொண்டு வந்துருவாங்கன்றது தான். இதைத்தான் அன்னைக்கும் செஞ்சா ஃபிரௌன். அப்படி தடுத்தா ஆன முடியலை. இது ஃபர்ஸ்ட், இது வேற போகுது. சரிங்களா? புரிஞ்சுக்கிற வேண்டியது நமக்கு வரும் கனவு அல்லாட்டும். நபிமார்கள் இல்லாத
நல்லடியார்களுக்கு வந்திருக்கிறது. அதே போலதான் ஒரு குழுவுக்கு அறிவிச்சோம்ன்றான்ல. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம நம்ப சொல்லி ஹவாரியின்களுக்கு நம்ம அறிவிச்சோம், வகி கொடுத்தோம், கனவுல கொடுத்தோம், அப்படி பேசியிருக்கான்ல. எல்லாம் நம்புங்க, ஈசா நபி தன்னந்தனியா தவிக்கிறார், நீங்க போய் நம்பி அவருக்கு பலப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறான். இது வந்திருக்கிறது. இப்படி கனவு நீங்க குரான்ல எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய கனவுகளை பத்தி வந்திருக்கும். சரிங்களா? இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்னன்னா, இது மார்க்கம் அல்லாத சில நலவான விஷயங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து வரும், நாங்க நம்புவோம். சரிங்களா? சரி, அப்படி நம்பிட்டால் என்ன செய்யணும்? இப்போ நீங்க ஒரு பெரிய சம்பாத்தியம் பண்ணி நீங்க ஒரு அதிகாரத்தை அடைகிறதுக்கு நினைக்கிறீங்க, உங்க பள்ளியில முத்தவள்ளி ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வேளை ஆன மாதிரி கனவு வந்துருச்சு. நீங்க என்ன செய்யணும்? அதில் எழுந்த உடனே சொல்லிட வேண்டிதான், சரியான கனவு, நான் எதை அல்லாட்ட கேட்டு அதையே காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிடலாமா? அதான் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்குது. அன்னைக்கு ஏற்கனவே கனவு கண்டேன் அல்லது கனவு கண்டிருக்கேன். ஒரு காலம் நல்ல கனவுகளை யாரிடமும் சொல்லக்கூடாது, சொல்லவே கூடாது. நலவு நடக்கிற மாதிரி இருந்தாலும் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா, அதை தடுப்பதற்கு ஷைத்தான் வேறு ஆயுதங்களை பயன்படுத்துவான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு காண்கிறார். என்ன கனவு? இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகப வஷ்ஷம்ஸு வல் கமர் ரஅய்துஹும் லி சாஜிதீன். பாப்பாவே, 11 நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் நான் கனவு பார்த்தேன், அவைகள் அனைத்தும் எனக்கு சஜிதா செய்கிறது அப்படின்றார். இது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு புரிஞ்சிருச்சு. இது என்னவாக போகிறது என்பதை, இந்த கனவுனுடைய தாத்பரியத்தை அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா இந்த கனவு வெளியில சொல்லவான்னா ஃபர்ஸ்ட் கட்டளை போறாங்க, லா தக்சு சுருவியாக்க, உன் கனவு யார்ட்டையுமே சொல்லாத மௌனே. ஏன்? ஷைத்தான் மோசமான ஆளு, உனக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணுவான். அதுவும் குறிப்பா உன் சகோதரத்துல கூட சொல்லிடாத. யார்கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்றாங்க, உடம்பரப்புகள்கிட்ட கூட சொல்லாதீங்க, சொல்லவே சொல்லாதீங்க. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய முதல் பணி. அப்ப என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ் தான் சொல்லணும். ஒரு கனவு நம்ம காண்டோம்னா அதுக்கு புகழ வேண்டியது யார்கிட்ட? அல்லாஹ்விடத்தில் சொல்லிட்டு, யார்ட்டையும் சொல்லாம இருக்கிற வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு. நமக்கு வரப்போகிறது கிஃப்ட். உலகத்துல நம்ம மீது பொறாமை அதிகமா பட போறது யார் தான்? நாமளும் சரி, அல்லது நம்ம மீது பொறாமப்படுறது யார் படுவா? வெளியில இருந்து படுவாங்கன்றீங்களா? படவே மாட்டாங்க. அம்பானியை பார்த்து நமக்கு என்னைக்கு பொறாம வந்திருக்கு? வந்திருக்கா? முருகுமாரனை பார்த்தாவது வந்திருக்கா? அல்லது நம்ம பேர் என்ன, இப்ப அமைச்சரா இருக்காரு பன்னீர்செல்வத்தை பார்த்து வந்திருக்கா? நம்ம அண்ணன் வீடு கட்டட்டுமே, நம்ம உடன்பிறப்பு தான் வீடு கட்டட்டுமே. தூங்க முடியாது, நம்மால தூங்க விட மாட்டாங்க. ஒண்ணு தூங்கவும் முடியாது, அல்ல தூங்க விட மாட்டாங்க. அவெல்லாம் வீடு கட்டிட்டான், நம்மாலு அவன் என்னை ஏமாத்திட்டான், எனக்கு நான் அவளுக்கு உழைச்சி போட்டேன், கடைசியில என்னை இப்படி பண்ணிட்டான். சுத்தி சுத்தி எங்க பொறாம வரும்டா? சொந்த சகோதரன் மேலதான், சொந்த சகோதரி மேலதான் வரும். சகோதரனுடைய அழகை பார்த்து தான் நமக்கு பொறாம வரும். பேர் அழகனை பார்த்து என்னைக்குமே நமக்கு பொறாம வந்ததில்லை. அண்ணன் கொஞ்சம் கலரா பிறந்துட்டாண்டா போச்சு, தம்பி கொஞ்சம் கலரா பிறந்துட்டாண்டா போச்சு, அங்கதான் பொறாமே வைக்கிறான். அதானே? நீங்க சின்ன குழந்தையில பாருங்களேன், தம்பி மடியில இருக்கும்போது அக்காவோ தம்பி பக்கத்துல இருக்க முடியாது, மூஞ்சி வெளிர் போயிடும். நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இன்னொன்னு உட்கார்ந்து இருக்கு. உடன்பிறப்புன்றது அது வேற. அப்புறம் ஃபர்ஸ்ட் பொறாமையை இங்க இருந்தா சேர்த்து ஆரம்பிச்சு வச்சிருக்கான், அங்கிருந்தா வரும். அப்படியே நான் கண் கூட பார்த்து வெளிர் போயிருது. இந்த குழந்தைக்கு என்னத்துக்குடா இவ்வளவு வருது அப்படின்னா, இயல்பா சேர்த்து அங்கதான் வச்சிருக்கான். அண்ணன் மார்க்கு எவனோ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தானோ, என் ஸ்கூல் எடுத்திருக்குன்னுவான், என் ஃப்ரெண்ட் எடுத்திருக்கான்னுவான். அண்ணன் எடுத்திருக்கானா, அம்மா கிழிச்சான்,
விட்டடிச்சான் அப்படின்னு ஏத்துக்கவே மாட்டான். ஏன் தம்பி எடுத்துக்காண்டா அப்படின்னு சொல்லுங்க, என் தம்பி அப்படின்னு எப்ப சொல்லுவான் தெரியுமா? இங்க இருந்து வெளிநாட்டுல இருந்தா சொல்லுவான், பக்கத்துல இருந்தா சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டான்னா பொறாமை உணர்வு. இதைத்தான் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, கனவுல உங்களுக்கு நடக்க போற கிஃப்டை வெளிப்படுத்தாதீங்க, அது அல்லாட்டே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு நிப்பாட்டிக்கங்க, சரிங்களா? ஆனா இது நிறைய பேர் இது தெரியாம தான் சொல்லி விட்டு குடும்பங்கள்ல ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிற மாதிரி கனவு வந்துட்டீங்கன்னா, தம்பியோ அண்ணனுக்கோ கிடைக்கா, இல்லை என் பிள்ளைக்கு கிடைக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அல்லாட்ட புகழ்ந்துட்டு கமுக்கமா வேலையை முடிக்கணும். நீங்க படோடம பண்ணி விட்டீங்கன்னா நம்மால் தான் கெடுத்துருப்போம். ஏங்க அவனுக்கா போய் கொடுக்க போறீங்க? நம்மால் தான் கெடுத்து தள்ளி விட்டுருப்பான். எப்படா இவன் என்னன்னா, இவனுக்கு கெடுக்கணுன்ற எண்ணம்லாம் இல்லை, இயல்பு மீறி ஒன்றும் பண்ண முடியல. மேனுஃபேக்சரன்னு அப்படித்தான் வச்சிருக்கான்ல. அதனால தானே குல்லாவுது பிரபில் ஃபலக்ல கடைசியா மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், பொறாமைக்காரன் பொறாமைப்படும் போது ஏற்படும் தீங்கை விட்டுதான். பொறாமைக்காரன் தந்தில்லை, பொறாமைக்காரன் பொறாமைப்படும் போது. நீங்களும் எல்லாரும் பொறாமைக்காரர் தான், இல்லை யாரும் விதிவிலக்கு கிடையாது. நான் 100% யாரு வெற்றியையும் எனக்கு ஒரு உறுத்தல் ஏற்படுத்தலன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏற்கனவே ஒரு இடத்துல ஒரு உறுத்தல் வந்திருக்கும், அப்ப பாதுகாப்பு தெரியுது அல்லாட்ட, யாரெல்லாம் பாதுகாப்பு கொடுத்துரு, என்னையும் படக்கூடாத, இல்லை யார் மூலமாகவும் எனக்கு ஏற்படுத்திடாத வரும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, ஒரு நல்ல கனவு யார்ட்டையும் சொல்லாதீங்க, சரிங்களா? வந்த பின்னாடி நடந்ததுக்கு பின்னாலன்னா தடுக்க முடியாது, முடிஞ்சிருச்சு அது. அப்போ உங்களை இந்த கனவு மூலமா தான், அது வேற. அதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பின்னாடி சொல்றாங்க. இந்த 11 கனவுக்கு விளக்கம் என்ன? தன்னுடைய 11 சகோதரர்களும் தன்னுடைய ஆளுமையின் கீழே வந்தாங்க. தன்னுடைய வாப்பாவும் தன்னுடைய அம்மாவும் தன்னுடைய ஆளுமையின் கீழே வந்தாங்க. எல்லோரும் தன்னுடைய ஆளுமைக்கு வந்துட்டாங்க. இவரும் அதிபராக உட்கார்ந்துருக்காரு, அமைச்சராக உட்கார்ந்துருக்காரு. இவங்கெல்லாம் யாரு? குடிமக்கள். அதைத்தான் கனவு விளக்கம் அப்படின்னு பின்னாடி சொன்னாங்க. நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாடி அது அமைச்சராக உட்காந்துக்கிட்டு சொன்னாங்க. ஆனா அது நான் சொல்லாமே அவனுக்கு படுத்த பாடு வேற. ஃபர்ஸ்ட் கனவுல இப்படி ஒரு நல்லது நடக்கும், அல்லாஹ்விடமிருந்து வரும், கரெக்டா ஆர்டரா விளையுங்க. அப்படி வந்துட்டா யார்ட்டும் சொல்லக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் புகழ்ந்துட்டு எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டியதான். அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நடத்தி காட்டுவான். இது நல்ல கனவு, சரிங்களா? எது இதுல வராது திருப்பி சொல்லுங்க. எதுல? கொள்கைகளில் வராது. ரிவிஷன் பண்ணிக்கிறோம், சரிங்களா? இன்னைக்கு கெட்ட கனவு வந்தா என்னன்றது அடுத்த வாரம் படிப்போம். அதான் ரொம்ப முக்கியமான பாடம், சரிங்களா? கெட்ட கனவு வருமானா வரும், வந்தா என்ன செய்யணும்னா அது செய்யலைன்னா பெரிய பேராபத்துல மாட்டிக்குவோம், சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க, கனவுகள் என்பது இஸ்லாத்தின் பார்வையில் ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? 3 வகை தான். ஒன்று என்னது? அல்லாஹ்விடமிருந்து வருவது, ஷைத்தானிடமிருந்து வருது, நம்முடைய ஆள் மனசுல இருந்து வருது. இது அல்லாஹ்விடமிருந்து வருகிறது எதோட சம்பந்தப்பட்டது? வஹியோட சம்பந்தப்பட்டது, சரிங்களா? வஹியோட சம்பந்தப்பட்டது தானே. நுபுவத்தில் 70ல் 1 அல்லது 46ல் 1 அல்லது 45ல் 1, சரிங்களா? இப்ப நல்ல கனவை எப்படி எடுத்துக்கிற கூடாது? நுபுவத்தோட சம்பந்தப்பட்டது என்பதற்காக வேண்டி எதோட போய் கலந்துடக்கூடாது? மார்க்கத்தோட போய் கலந்துடவே கூடாது. மார்க்கத்துல 5 விஷயத்துல வரவே வராது. எது சம்பந்தமா? கொள்கைகள், இபாதத்துகள், ஹலால். ஒரு ஆள் சொல்றாரு, நான் நாளையில இருந்து வட்டி ஹலால் ஆக்கிட்டான்ல அப்படின்னு சொல்றாரு. நான் கனவு கண்டேன் அல்லாவே ஹலால் ஆக்கிட்டான்றாரு. ஏத்துக்குருவோமா? போக்குல சொல்லி விட்டு போயிட்டாருன்னா நாளையில இருந்து பன்னிக்கறிக்கு ஹலால் அப்படின்னு சொல்லிட்டானா ஏத்துக்குருவோமா? ஹராம் வராதியான்றன, ஹராம் வராது. அல்லாஹ் நாளையில இருந்து உங்க அம்மாவுக்கு எதுவும் உதவக்கூடாதுன்னு சொல்றான் அப்படின்னு சொன்னா ஏத்துக்குருவோமா? ஹராம் ஆக்கிட்டான் அப்படின்னா போயா வேலையை பார்த்துட்டு இருந்தோம், சரிங்களா? அதுபோல வருங்கால சட்டங்கள், வருங்கால முன்னறிவிப்புகள், சரிங்களா? இது எல்லாம் நடக்கும் என்று சிலது ரசூலா சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நடந்த மாதிரி அடிச்சு விடுவானுங்க, சரிங்களா? அப்படி உள்ளுணர்வுல எங்களுக்கு அல்லாஹ் போட்டுட்டான், வகையை போட்டப்ப அப்படிதான் ஒன்று கிளம்பியிருக்கு. யாரு? சூப்பர் முஸ்லீம்ல ஒன்று கிளம்புனது எதை வச்சுதான்? இந்த உள்ளுணர்வை வச்சுதான். அது யாஜூஜ் மாஜூஜ் வந்து விட்டார்கள். யார் அவர்கள்? இவர்கள் தான் அல்லாஹ்ன்ட்ட சொல்லிட்டான் அப்படின்ட்டாங்க. அப்புறம் யாருப்பா? மேற்குல சூரிய ஒதுக்குமானா ஒதுக்கும், அது என்ன இஸ்ரேல் தான் அப்படின்லாம் கிளப்பி விட்டது எதுன்னா இந்த அடிப்படையில தான், சரிங்களா? இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரசூலா எப்படி இருக்குன்னா பட்டப்பகல் மாதிரி விளங்கும். முன்னறிவிப்புகள் மறைமுகமா இருக்காது, அது பளிச்சுன்னு இருக்கும்.
சரிங்களா, போட்டு ஆய்வு செஞ்சு எடுக்கிறது வேற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, இது வரவே வராது. நல்ல கனவுக வந்து 5 மார்க் அடிப்படையில் 5 விஷயங்கள்லாம் வரவே வராது. வேற எதுல வரும்? ஒவ்வொரு மனிதனுடைய நலவுகளில் வரும். அது மூமின்களுக்கு நலவு சொல்வது அல்லாவுக்கு பேரானவன், அவன் சொல்லி கொடுப்பான். அப்படி சொல்லி கொடுத்தா அது டெமோவாகவே நமக்கு வரும். மூசா நபியுடைய தாய்க்கு வந்த மாதிரி வரும், ஈசா நபியினுடைய நண்பர்களுக்கு ஹவாரியன்களுக்கு வந்த மாதிரி வரும். இப்படி குரான்ல நிறையா இருக்கு. அப்படி வந்துருச்சுன்னா என்ன செய்யணும்? அல்லாட்ட மட்டும்தான் போடணும், வேற யாருக்கும் சொல்லிடக்கூடாது. ஆனால் சொல்லத்தான் வரும், போராட்டமே அதான், சொல்லத்தான் வரும். சொல்லு எப்படியாவது அதை வெளியில கொண்டு வருவதற்கு எல்லா முயற்சிகளையும் யார் பண்ணுவா? சரிங்களா? அப்படி பண்ண விடாம நம்ம பாதுகாக்கிறது தான் நம்முடைய நலவு. அப்படி பண்ணிட்டீங்கன்னா அது பின் விளைவு நீங்க தான் எதிர்பார்க்கணும். இல்லை நல்லா காட்டியும் விட்டு சோதனை வைக்கிறான்னா அதுதான் சோதனை, அதுதான் பரீட்சைய. நமக்கு பரீட்சை நான் சொல்றேன் நீ பாதுகாத்து வச்சுக்கன்னா, இல்லை நான் தூக்கி போட்டோம் நீ பாதுகாத்து கொடுனா, தூக்கி போட்டேன்னா தூக்கி போட்டதுக்கு மாதிரி இது பண்ணுவேன். அதனால கிஃப்ட் எல்லாம் நம்மகிட்ட இருந்து வரும். கெட்ட கனவு யார்கிட்ட இருந்து வரப்போகுது? அது பெருசு, அது பாடம் பெருசு. அதனாலதான் இதை மட்டும் முடிச்சோம். அது பாடம் ரொம்ப பெருசு. அப்படி வரும், கண்டிப்பா எல்லா மூமின்களுக்கும் வரும். சைத்தானிடமிருந்து அதுல ரசூல்லாவையே காட்டுற மாதிரி வரும். அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு. ரசூல்லாவை கனவு காணாம நீ சொல்லப்போனா தமிழ்நாடு உலமா சபையினுடைய தமிழ் மாநில உலமா சபை தலைவர் ஹாஜா மைதீன் பாக்கவி அவர்கள் ஒவ்வொரு உரையில சொல்லிக்கிட்டே தான் இருக்கார், ரசூல்லாவை கனவில் ரசூல்லாவை காணாமல் எனது மௌத்தை கொண்டு வந்துடாதென்றார். ரசூல்லாவை கனவுல காணுகிற பாக்கியத்தை எனக்கு ஏற்படுத்துன்னு கேட்கிறார். ஏன்னா அப்படி வரும். ரசூல்லாவை கனவுல கண்ட சஹாபி இருக்காங்களா இல்லையா? எல்லா ஹதீஸுகளையும் இன்ஷா அல்லாஹ் கெட்ட கனவுகள் எப்படி வரும் என்பதை பார்ப்போம். அல்லாஹ் அதுக்குரிய தௌஃபீகை தந்தல். அஸ்ஸலாமு அலைக்கும்.